வெல்கம் டு வெரைட்டி சமையல். இன்றைக்கி நம்ம வெரைட்டி சமையலில் பார்க்க போகிற ரெசிபி ஒரு இன்ஸ்டண்ட்டாக பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தோசை, டொமேட்டோ தோசை. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி தக்காளி தோசைக்கு 3 தக்காளி நல்லா பழமாக எடுத்துருக்கேன். இதை ஆட் பண்ணிக்கோங்க மிக்ஸி ஜாரில். நெக்ஸ்ட்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 2 காஞ்ச மிளகா, ஒரு 4 பல்லு பூண்டு உரிச்சது. நெக்ஸ்ட்டு பச்சரிசி 1 கப் எடுத்துருக்கேன். 1 கப் ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சு நான் வாஷ் பண்ணி வாட்டர் ஸ்டெயின் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதெல்லாம் நம்ம நல்லா தோசை மாவு படத்துக்கு அரைச்சிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நான் தோசை மாவு படத்துக்கு கொஞ்சம் கொதன்னு அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம புளிப்புக்காக 2 டேபிள் ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம இன்ஸ்டண்ட்டாக பண்ண போகிறதால புளிப்புக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு தயிர் வேணான்னா நீங்கள் புளிக்க வச்சு நீங்கள் தோசை பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ரெசிபிக்கு வேண்டிய சால்ட்டு. இப்போ அகைன் இதை நம்ம அரைச்சிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இப்போ நம்ம தோசை மாவு நல்ல தோசை மாவு படத்துக்கு அரைச்சாச்சு. இது உங்கள் வீட்டில் இட்லி மாவு இல்லைன்னா இந்த மாதிரி இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் தோசை பண்ணி சாப்பிடலாம். ரொம்ப ஹெல்த்தி இந்த சம்மர் சீசனுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், நம்மளுக்கு தோசைக்கல் நல்லா ஹீட்டாக இருக்குது. இப்போ நம்ம மாவு ஊற்றிடலாம். இப்போ ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கவர் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம தோசை எடுக்கலாம். நம்மளுக்கு தோசை நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு. இப்போ நம்ம பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு இன்றைக்கி டொமேட்டோ தோசை ரொம்ப நல்லா சூப்பராக வந்திருக்கு. நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணால் தான் நீங்கள் எப்படி நீங்கள் உங்களுக்கு வந்ததுக்கு ரெசிபின்னு நான் தெரிஞ்சுக்க முடியும். இது வரைக்கும் என்னோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா, ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணால் என்னோட லேட்டஸ்ட்டான ரெசிபியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். சுவையான உணவுடன் ஆரோக்கியமான வாழ்வு. தேங்க்யூ.